3 விதமான மோர் குழம்பும் அதுக்கேற்ற சைட் டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு செய்கிறவங்க எப்போதும் துவரம் பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு அதை அரைச்சி மோர் குழம்பு செய்வாங்க. நான் அந்த மாதிரி எப்போயுமே செய்ததில்லை. அதுக்கு பதிலாக தேங்காய் பொட்டுக்கடலை அல்லது தேங்காய் கடலைப்பருப்பு தேங்காய் கலந்து நீங்கள் செஞ்சிங்கனாலே அந்த குழம்பு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காயில் எப்படி மோர் குழம்பு செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வெண்டைக்காய், தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம். இந்த வெண்டைக்காய் தவிர மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த வெண்டைக்காயை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, வதங்கினதுக்கப்புறம் அளவாக உப்பு சேர்த்து அளவாக தண்ணியும் சேர்த்து, ரொம்ப தண்ணி வேண்டாம், ஏன்னா மோர் குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதுலேயும் அளவாகவே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வெண்டைக்காய் தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தயிர், குழம்புக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா, தேங்காய் பொட்டுக்கடலை மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயையும் போட்டு இந்த குழம்ப தாளித்து விட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க முன்னாடி லேசாக நுரைச்சி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கிறோம். அடுத்து இதை எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டு ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி லேசாக நுரை வரும் நடுவில், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் 4-5 பல் பூண்டும் போட்டு தட்டி வச்சுருக்கிறேன் மாட்டரில். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு, ஜீரகப்பொடி ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தட்டி வச்சுருக்கிற கருவேப்பிலை, பூண்டு அதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி ஒரு க்யூப் சைஸாக எடுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா கலந்து வந்த உடனே இதில் அந்த உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணிங்க எடுத்து போட்டிங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். நல்லா இது அந்த எண்ணெயிலேயே பரட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்துடும். இது மோர் குழம்புக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இன்னொரு மோர் குழம்புக்கு என்ன பண்ணுறோன்னா வடை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு இது போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழை இதையும் போட்டு இதை வடையாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுனா ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான். அதே தேங்காய், இஞ்சி, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் இவ்வளவும் போட்டு இதை மசாலாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தயிரையும் அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை நல்லா ஸ்பூனை வச்சு பீட் பண்ணி அதையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இந்த மசாலாவையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மஞ்சள் பொடியையும் சேர்த்து குழம்பு ஒரே மாதிரி தான். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த வெண்டைக்காய்க்கு பதிலாக இப்போ வடை செஞ்சு அதில் போட போகிறோம். அதே மாதிரி கடுகு, வெந்தயம் தாளித்து ஒரு மிளகாய் வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளவையும் போட்டு அதில் தாளிச்சிட்டு இந்த குழம்புல நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போ
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெருங்காயத்தூளை போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இறுகிரும். இப்படின்னாக்கா லேசாக பொரிஞ்சு அப்படியே நிற்கும். குழம்புல ஊற்றும்போது கரெக்டாக கரைஞ்சிரும் அது. இப்போ வடையை செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் வடையாக தான் போடுறேன். ஏன்னா அது ஊறணும் இல்லை இந்த மோர் குழம்புல, அதனால் கொஞ்சம் சின்ன சைஸ் வடையாகவே போட்டுக்கிறேன் நான். குழம்புல போடாத வடையையும் கூட இன்னொரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். அது போகவும் நம்ம வேறு ஒரு சைட் டிஷ்ஷும் செய்ய போகிறோம் அதுக்கு. இப்போ அந்த தாளித்து வச்சுருக்கிற மோர் குழம்புல தேவையான அளவு வடையை நீங்கள் போட்டுக்கிட்டு அதை அடுப்பில் வச்சு, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த மோர் குழம்பு கொஞ்சம் நுரையாக வரணும். நுரைச்சி வந்த உடனேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும். அதுக்கு மேலே அது கொதிக்கக்கூடாது. இது வந்து மத்தியானம் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா, செஞ்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த வடை பாதி ஊறி இருக்கும், பாதி ஊறாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்து போனீங்கன்னா ரொம்ப ஊறி போயிடும். இப்போ இதுக்கான சைட் டிஷ் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் திரும்ப. அது போக காலிஃப்ளவர். இதை எப்படி தாளிக்கிறோன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கல்பாசின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான வாசனை உண்டு. அதனால் இந்த சைட் டிஷ்ஷுக்கு கல்பாசி போட்டு தாளிச்சிக்கிறேன். கல்பாசி போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா போடலை, ஏன்னா மிளகாத்தூள் இதில் கொஞ்சம் போட போகிறேன். பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போதும், ரொம்ப பெருசு வேண்டாம். சின்னதாக ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள் ரெண்டும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்க முதல்ல போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். ஏன்னா காலிஃப்ளவரை நம்ம எப்போயுமே கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோன்னா அதிலே அது கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் உருளைக்கிழங்க முதல்ல கொஞ்சம் இதே மாதிரி கொஞ்சம் சைஸாக வெட்டி, காலிஃப்ளவர் எவ்வளோ சைஸ் வெட்டுறீங்களோ அந்த சைஸுக்கு உருளைக்கிழங்கையும் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதை தண்ணி ஊற்றி அந்த உருளைக்கிழங்கு வேக விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அது வெந்துடும். இப்போ வெந்து கொஞ்சம் தண்ணியும் வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பன்னீர் கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம என்னென்ன வேணுமோ எப்படி எப்படிலாம் மாற்றி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாம் வற்றி வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா இது இன்னொரு சைட் டிஷ்ஷு. இன்னும் ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறேன். ஏன்னா அது வந்து பூசணிக்காய் வச்சு செய்ய போகிறோம். நம்ம பூசணிக்காயை கொஞ்சம் தண்ணி விடக்கூடிய காய் தான், அதனால் பொட்டுக்கடலையை சேர்க்காமல் இதை சேர்க்க போகிறேன். இப்போ தயிரை எப்போதும் போல் நம்ம வந்து அடித்து வச்சுக்கிறோம். பூசணிக்காயை கொஞ்சம் முதல்லையே தண்ணி ஊற்றி, லேசாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாரில் இந்த ஊற வச்சுருக்கிற ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பூசணிக்காய் வெந்துருச்சு ஏற்கனவே. அது கூட நம்ம இந்த தயிரை எப்பயும் போல் கலக்கி அதில் ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். இது கடலைப்பருப்பு போடும்போது அந்த பொட்டுக்கடலை திக்னஸை விட இது வந்து கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கும். அப்போ வந்து இந்த பூசணிக்காய்க்கு அந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடியையும் சேர்த்து உப்பு அளவாக போட்டுக்கோங்க. எப்பயும் போல் தாளிக்கிறது அதே தான். கடுகு, வெந்தயம், வத்தல் மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து அந்த குழம்புல ஊற்றி அது லேசாக நுர வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிடணும்.
ஒவ்வொரு குழம்புமே ஒவ்வொரு விதமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு காய் இல்லாட்டி வேறு சைடு அந்த அதில் இருக்கக்கூடிய காய் இதெல்லாம் மாற்றிருக்கோம் நம்ம. ஒன்று காய் போட்டிருக்கோம், ஒன்றில் வடை போட்டிருக்கோம், இன்னொன்றில் பூசணிக்காய் போட்டிருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழம்பு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன சைட் டிஷ் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அளவு கொதிச்சா போதும், இப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு வந்து புடலங்காயை எடுத்து வச்சுருக்கிறேன். நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு புடலங்காய் பெரிய புடலங்காயாக இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து 3ஆக கட் பண்ணி அதை குறுக்க வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக நீளமாக இருக்கும். இந்த மாதிரி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் இருக்க அந்த தண்ணி பசை வந்து கொஞ்சம் போயிருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி மொத்தத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் மாற்றிக்கிட்டு அதில் நம்ம கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் போட போகிறோம். இப்போ கடலை மாவு நம்ம வந்து எவ்வளோ புடலங்காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். நீங்கள் ஒரு நிதானமாக பார்த்து போட்டுவோம். இது வந்து எப்படியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பச்சரிசி மாவு போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். நீங்கள் பெருங்காயம் வேண்டாம்னா சோம்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக சோடா உப்பும் தேவையான அளவு உப்பு வந்து நம்ம கொஞ்சம் நிதானமாக போட்டுக்கணும். ஏன்னா புடலங்காய் ஏற்கனவே உப்பில் ஊறி இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். தூள் பஜ்ஜி போடுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டு எடுங்க. இது மாதிரி கத்திரிக்காயையும் நீங்கள் செய்யலாம், அல்லது உருளைக்கிழங்கு கூட இது மாதிரி செய்யலாம். இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அல்லது ஆஃபீஸ்க்கு போகிற லேடிஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான சைட் டிஷ்ஷை செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆறுனா கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் வந்து அந்த காரம் இருக்கிறதுனால அந்த மோர் குழம்போடு சாப்பிட்றதுக்கு நீங்கள் எப்படி சாப்பிட்டாலுமே அது நல்லா தான் இருக்கும். இந்த 3 விதமான சைட் டிஷ்ஷோட மோர் குழம்பு நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.